ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ வாயுலிங்கேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ வாயுலிங்கேஸ்வரரே போற்றி போற்றி. அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களுக்கு ஈசனின் ஒரு துளியான வாயு லிங்கேஸ்வரரின் ஆற்றல்கள் பெருகட்டும். வாயு என்பது பஞ்சபூத மூலக்கூறுகளில் ஒன்றே. எனினும் அதன் தன்மையை ஆராய்ந்து அறிகையில் பற்பல சத்தியங்கள் வெளிப்படும். தீர்க்கமான பல இயக்கங்களுக்கும் மூலாதாரமே வாயு ஆற்றல் என்றுணர்க. இயங்கா தன்மை கொண்ட ஈசனுக்கும் இயங்கும் சக்திக்கும் யாம் இடைப்பாலமாய் திகழ்கின்றோம். ஸ்ரீ வாயுலிங்கேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற சிவனாரின் அம்சம் என்பது விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடைப்பாலமாய் செயல் புரிந்து ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்திடும். ஆகாயம் மற்றும் வெப்ப மூலக்கூறுகள் வாயுவின் மூலக்கூறுகளின் மூலமே பிரயாணிக்க இயலும். நிலம் மற்றும் நீர் மூலக்கூறுகள் வாயுவின் துணை கொண்டே விண் ஆற்றலை பெற இயலும். ஓர் மானுடரின் ஆன்மாவில் எண்ணற்ற பாதரச துகள்கள் உண்டு. அவை யாவும் மானுட தேகத்தினில் பிரதிஷ்டை கண்டு இயங்க வேண்டும் எனில் காற்றின் துணை மிகவும் அவசியமாகும். வாயு மூலக்கூறுகள் ஒன்றே தேகத்தினையும் உயிரினையும் பிணைத்து செயல்புரிகின்றது. வாயுலிங்கேஸ்வரர் எனும் ஈசத்துகளான பாதரசமானது வாயு தேவரின் முழுமையான ஆன்ம ஆற்றல்களாக மலர்ந்திருக்கும். வாயு தேவர் எனப்படும் ஆன்மாவானது வாயுலிங்கேஸ்வர துகள்களினால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கும். ஒவ்வொரு மானுட ஆன்மாவிலும் வாயுலிங்கேஸ்வர துகள் என்பது அமையப் பெற்றிருக்கும். எமது ஆற்றல்களை யாம் அத்துகளுக்கே பகிர்ந்தளிப்போம் என்றுணர்க. வாயுலிங்கேஸ்வர ஆன்ம துகளின் தன்மை குறித்தே அறிந்திடுக. எமது தன்மை என்பது இருவேறு துருவங்களையும் ஏற்கக்கூடியது. விழிகளுக்கு புலப்படாத வாயு எனும் காற்றானது தசவித மூலக்கூறுகளையும் உள்ளடக்கியது. நுண்ணிய ஆற்றல்களாகவும் பிளவுறக்கூடியது. மிகவும் வீரியமாகவும் மிகவும் மென்மையாகவும் இயங்கும் தன்மை கொண்டது. மானுட தேகம் என்பது வாயுவின் மூலக்கூறுகளால் மாத்திரமே இயங்கிக் கொண்டுள்ளது. ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்பவர்களுக்கு ஓர் உன்னத சத்தியத்தினை வெளிப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு தேகத்தினிலும் உயிரினை பிரதிஷ்டை புரிவதும் வாயு மூலக்கூறுகளே. தேகத்தை விடுத்து உயிர் பிரிவதற்கும் உதவுவது வாயு மூலக்கூறுகளே. காற்றின் அழுத்தத்தின் மூலமே ஆத்ம கருவானது ஓர் தாயின் கருவறைக்கு உருவேற்றப்படுகின்றது. உருவான சிசுவானது கருவறையை விடுத்து வெளியேறி தனித்து இயங்கிடவும் வாயுவின் மூலக்கூறுகளே உதவுகின்றன. இத்தருணத்தில் உருகி கரைய முற்படும் யாம் எச்செயலை ஆற்றிடுவோம் என்றறிக. ஒவ்வொரு மனிதருக்கும் உரித்தான ஒளிப்பாலங்களை யாமே இயக்கிடுவோம். உயிரானது ஆன்மாவினுள் ஒடுங்குவதற்கும் ஆன்மத் துகள்கள்
உருகி குருதியில் கலப்புறுவதற்கும் வாயுவின் உன்னத மூலக்கூறுகளான பிராண சக்தியே உதவிடும். ஐம்புலன்களும் இயங்குவதற்கு மூல காரணமாய் திகழ்வதும் வாயு மூலக்கூறுகளே. மிக உயரிய உன்னதமான அதி நுண்ணிய பிராணவாயு எனும் மூலக்கூறுகளால் மாத்திரமே வாயுலிங்கேஸ்வர துகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கும். இத்துகளானது அதிநுண்ணிய பிராணசக்தியை கொண்ட பாதரசத் துகளாகும். இதனுடைய இயக்கம் என்பது உயிருக்கு உரித்தான பிராணசக்தி எனும் எரிபொருளினை தொடர் செயலாய் அருள்வதாகும். வாயு லிங்கேஸ்வர துகள் என்பது ஓர் ஞான அணுவாகும். உயிரினை சூழ்ந்துள்ள சத்தியயுக வட்ட அணுக்கள் எனும் ஞான அணுக்களில் அமர்ந்து தொடர் செயலாய் உயிரினை காப்பதும் யாமே என்றுணர்க. உயிருக்கு உரித்தான எரிபொருளான காந்த சக்தி மிகுந்த பிராணனை அருள்வதே எமது பணியாகும். சிறைப்படும் ஆத்ம கருக்களுக்கு உயிரானது தனது ஆற்றல்களை பகிர்வது போன்று வாயு லிங்கேஸ்வர துகள் என்பது தனது ஆற்றல்களை உயிருக்கு பகிர்ந்தளிக்கும். ஓர் தேகத்தினில் உயிரானது நிலைத்து இயங்கும் வரை பிராண சக்தியினை பொழிந்திடுவோம். எமது வெற்றிட மைய ஆற்றல்கள் அனைத்தும் உயிருக்கே பகிரப்படும். எமது எரிபொருள் என்பது உள்ள வரையே உயிரானது உடலினில் பிணைந்து இயங்கிடவும் இயலும். மனிதர்கள் பல்வேறு வாசி கலைகளின் மூலம் சுவாசத்தின் உச்சத்தினை தீண்டிட முயல்கின்றனர். இதன் மூலம் வாயுலிங்கேஸ்வரர் எனும் எமது துகளானது புறத்தினின்றும் எரிபொருளை பெறுகின்றது. எமது தன்மை என்பது இரட்டை சுவாசத்தன்மையாகும். சூரியலிங்கேஸ்வர துகளோடு இணைந்து இயங்குவதினால் யாம் குளிர்ச்சி மற்றும் வெப்பம் ஆகிய ஆற்றலினை சரிசமமாய் வெளிப்படுத்துவோம். ஓர் உயிர் அணுவானது துரிதமாய் இயங்குவதற்கு வெப்ப சக்தி கொண்ட பிராணவாயுவும், உயிரானது மென்மையாய் இயங்குவதற்கு குளிர்ந்த பிராணவாயுவும் அவசியமாகின்றது. ஞான அணுவாய் மலர்ந்திருக்கும் ஸ்ரீ வாயுலிங்கேஸ்வர துகள் என்பது நாசியின் துவக்க புள்ளியாய் இயங்கிடும் என்றுணர்க. நாசிகளின் இயக்கத்திற்கு மூல காரணமாய் விளங்கிடும் வாயுலிங்கேஸ்வர துகளாகிய யாம் சந்திரகலை மற்றும் சூரிய கலை ஆகிய இருவேறு கலைகளுக்கும் அதிபதியாவோம். பிராணவாயு என்பது அக்னி மற்றும் குளிர்ச்சி ஆகிய இருவேறு ஆற்றல்களையும் உள்ளடக்கியது. உருகி கரையும் யாம் இனிவரும் காலங்களில் சத்தியயுகவாசிகளுக்கு மாற்று செயலினையே ஆற்றிடுவோம். உயிர் எனும் ஆதிசக்தி ஒடுங்குவதினால் ஆன்ம துகள்களே சிவரூபம் ஏற்று இயங்கத் துவங்கி உள்ளன. யாமும் ஓர் ஆன்மத்துகள் எனும் காரணத்தினால் ஆன்மாவின் இயக்கத்திற்கு எரிபொருளினை வழங்கிட முற்படுவதில்லை. மாறாக ஆழ்ந்த நுண்ணிய பிராண மூலக்கூறுகளை மாத்திரமே அருளிடுவோம். சத்தியத்தினை உணர்வோருக்கு சகலமும் புலப்படும். யாம் இரு நாசி துவாரங்களின் உச்சத்தில்
மத்தியில் அமர்ந்து இயங்குவதினால் சுவாசமானது மிகவும் ஆழ்ந்து உள்ளேற்கப்படுவதனை உணர்ந்திடலாம். 11 முறை ஆழ்ந்து சுவாசிக்கையில் உங்களது சுவாசமானது நீண்டு நிலைத்திருப்பதனை இத்தருணத்தில் உணரக் கடவது. உள் ஏற்கப்படும் அதிநுண்ணிய பிராண மூலக்கூறுகள் எங்கு சென்று அமர்கின்றது என்றும் உணர்ந்திடலாம். இது காலம் வரை சுவாசித்த நிலை என்பது மாறுபடும். சுவாசமானது சிரசினில் மேலேற்றம் கண்டு கபால வாயிலினையும் கடந்து ஒளிப்பாலத்தினில் பயணிப்பதனையும் உணர்ந்திடலாம். ஸ்ரீ வாயுலிங்கேஸ்வரரே போற்றி என்றே 3 முறை உரைத்து பின் ஆழமாய் சுவாசித்திட உங்களது சுவாசமானது குளிர்ந்த காற்றினை உள்ளேற்று மெல்ல மெல்ல கபால வாயிலினை கடந்து உங்கள் உடல் முழுவதும் புறத்தினில் சூழ்ந்து பரவுவதனை உணர்ந்திடலாம். உங்களது சூட்சம தேகத்தின் ஒளியாற்றல்கள் பெருகிடும். இதன் மூலம் பலரும் ஈர்க்கப்படுவதனையும் உணர்ந்திடலாம். உணர்ந்து செயலாற்றிட உன்னதங்கள் பெருகிடும். ஸ்ரீ வாயுலிங்கேஸ்வரரின் பரிபூரண ஆசிகள்.